ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நான் கேனலா குக்கிங் வீடியோ ஒன்றும் போடல. அப்போ இன்றைக்கு ஒருக்கா ஸ்ரீலங்கன் காக்கா சைனீஸ் ஸ்டைலில் ஒரு நூடுல்ஸ் செய்து போடுவோம் வந்துட்டு போடுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இது ஸ்ரீலங்காவிலேருந்து வர நூடுல்ஸ். அதோட கேரட், லீக்ஸ், கோவா, வெங்காயம், உள்ளிப்பூடு, கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, சோயா மீட், உப்பு, சோயா சாஸ், கெச்சப், hot sauce, chilli flakes, மிளகு சீரக பவுடர், garam masala, oil. இது தனியாக நான் என்னென்னா கத்திரிக்காய் நாளாக வெட்டி போட்டு ரவுண்டாக வெட்டி வச்சுன்னா உருளைக்கிழங்கு உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன வெட்டுங்க. 3 டைம் சோயா மீட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் 3 டைம் போட்டு உப்பும் கறிமிளகாத்தூளும் போட்டு புரட்டி வச்சுருக்கிறேன். அதை தனியாக பொரிச்செடுக்கும். ஒரே ஓயிலுக்கு தான் ஆனால் தனியாக பொரிச்செடுக்கணும். முதல் உருளைக்கிழங்கு போட்டு பொரிச்செடுங்க, பிறகு கத்திரிக்காயை போட்டு பொரிச்செடுங்க, பொரிஞ்சு வேறு அதுக்கு பிறகு கடைசியாக சோயா மீட்டை போட்டு பொரிச்செடுங்க. எடுத்துட்டு ஒரு பேப்பர் டவல் போட்டு அதுக்குள்ளே போடுங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா. என்னென்னா அதில் ஓயில் இழுத்து தரும் உங்களுக்கு. எனக்கு ஓயில் இருக்காது நூடுல்ஸு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கல. இப்படி ஒரு பேப்பர் டவல் போட்டுட்டு அதுக்குள்ளே போடுங்க எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் வடிய விட்டுட்டு அதுக்குன்னு இன்னொரு பேன் வச்சு அதுக்குள்ளே தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சு வரைக்கில் மஞ்சள் தூளும் உப்பும் ஓயிலும் விடுங்க. விட்டு நூடுல்ஸை போட்டு தண்ணி கொதிச்ச அப்புறம் தான் நூடுல்ஸ் போடுங்க. நூடுல்ஸை போட்டுட்டு ஒரு 4 to 5 minutes காணும். இந்த நூடுல்ஸ் டப்புன்னு குக் ஆகிடும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அதை எடுத்து குக் ஆகினா வடியை விட்டுட்டு கோல்ட் வாட்டர் விட்டு வடியை விடுங்க. பிறகு ஒரு பேன் விட்டு அதுக்குள்ளே ஒரு 2 tablespoon ஆயில் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு சாட்டே பண்ணுங்க. அதை தாளிக்கிற மாதிரி சோட்டை பண்ணுங்கள். சோட்டை பண்ணி வெங்காயம் முருகா அதுக்குள்ள உள்ளிப்பூட்டை போடுங்க. உள்ளிப்பூடு நான் குத்தி இடித்து போடுறேன். நான் அந்த சின்ன உரல் இருக்குது அதில் இடித்து போடுறேன். என்னென்னா தனித்தனி பீஸாக இங்கே எல்லோரும் தவர்த்தி வைக்கணும். அதால் நான் இடித்து போட்டு தாளிக்கணும். அது ரெண்டும் தாளித்து வரைக்கும் கோவாவும் லீக்ஸையும் கரெக்டையும் போடுங்க. கோவாலையும் லீக்ஸ்லையும் ஒரு தண்ணித்தன்மை இருக்குது. அப்போ அது தண்டை வரல நீங்கள் லோ ஹீட்டில் வச்சுருந்தால் தண்டை வரலையே குக் பண்ணணும். நீங்கள் ஒன்றும் விட தேவையில்லை. அதுக்கு லோ டு மீடியம் ஹீட்டில் வைங்க, ஹைக்கு போயிடாதீங்க. வச்சு இதையும் சாட்டே பண்ணுங்கள். ஏன்னா நான் கேரட் எல்லாம் ஷ்ரெட் பண்ணி உறைஞ்சி தான் போட்டுனா இங்கே மரக்கறி போடுறதுண்டா கடலம் வேக்காலம் அதால் எல்லாம் சின்ன வட்டி போட்டு அதுக்கு போடுறது தெரியாது. நூடுல்ஸுக்கு பெரிய பீஸாக இருந்தால் எல்லாம் தவர்த்தி வைப்பினேன். அதால் நான் இப்படி வெட்டி போடுறேன். நீங்களும் சின்னாக்கள் இருந்தால் அப்படி வெட்டி போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. மரக்கறி சாப்பிடாத வைக்கும். இது ஒரு 2-3 அந்த மரக்கறின்ற மனம் பச்சைத்தன்மை இருக்குதுன்னு அது போகத்தான் நான் சோட்டை பண்ண சொன்னேன். இல்லாட்டி இதோடைய சோசையும் விடலாம். மரக்கறி சோசுக்குள்ளேயும் அவியும் ஒரு அவியலை வஞ்சு தரேன். நான் இதை அந்த மனம் போகிறதுக்காண்டி அவிய விட சொன்னான். 2 நிமிஷம் அவிய விட்டுட்டு அதுக்கு பிறகு இதுக்குள்ளே நீங்கள் உப்பு போடுங்க. நான் கை கணக்கு தான், எனக்கு இந்த ஸ்பூன் கணக்கில் போட்டு தெரியாது. இப்போ இது வீடியோக்காண்டி போடுறேன். ஒரு டீஸ்பூன் உப்பு. மற்ற என்ன சோஸ்லேயும் உப்பு தன்மைகள் இருக்குது. அப்போ அதால் நீங்கள் உப்பை முதலே கூட போட்டுடாதீங்க. சோயா சோஸ்லாம் ஒரு சால்ட்டி தன்மை இருக்குது. 2 teaspoon சோயா, 2 tablespoon கெச்சப், ஒரு 2 teaspoon ஹாட் சாஸ் விடுங்க. விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதோட நீங்கள் இந்த நான் தனி மிளகாய் எங்களோட தனி மிளகாய் அரைச்சி வைங்க. அது அந்த சீடு இல்லாமல் நல்லா இருங்க. சீடுண்டா அது நாக்கில் தட்டுப்படுதுண்டு துப்பிக்கொண்டு நிற்ப அளவை நீங்கள் நல்லா அரைச்சி போட்டிங்க. நான் அவைக்கு ஸ்பைஸியும் வேணும். தனியாக ஒரு இனிப்பாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் வேணும். இந்த சோஸ் எல்லாம் விட்டால் உங்களுக்கு இனிப்பு, புளிப்பு, கேரம் இது 3ம் இருக்கும். அதுக்காண்டி தான் விடுறேன். நீங்கள் சோஸ் விடாமலும் செய்யலாம். ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் தனியாக இதுகளை தாளித்து தண்டு போட்டு மிளகு சீரகமும் செத்த மிளகாத்தூளும் கரம் மசாலும் போட்டு பிரட்டி போட்டு உப்பும் போட்டு பிரட்டிட்டு இதுக்கு நூடுல்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் அது ஒரு டேஸ்ட் தான். நான் இது இந்த 3 சுவை இருக்குது. இனிப்பு, புளிப்பு, கேரம் இது 3ம் இது சோஸ் போட்டு செய்தால் இருக்குது. அதால் இந்த ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சோஸும் அந்த மனம் போடுற கிணநீரை மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன் கலர் மாறிட்டு இருந்தால் சோஸ் போட்டதால் கலர் நீங்கள் சோஸ் விடாட்டி அது கலர் தெரியும். கோவா லீக்ஸ் கேரட்டு கலர் தன்மை தெரியும். சோஸ் விட்டபடியாக தான் அந்த கலர் தன்மை தெரியாது. இதுக்கு நூடுல்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நான் என்ன கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, சோயாமே கடைசியாக தான் போடுறேன். ஏன்னா அது போட்டு நாங்கள் பிரட்டி கொண்டு இருக்க கத்தரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் பிஞ்சு குமையிற மாதிரி வந்துடும். நான் இது ஊடன் ஸ்டிக்கால் தான் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு டங் இருந்தால் செய்யுங்க. நாங்கள் மரக்கறி
இப்போ 48 நாள் மரக்கறியோடைய நான் டங் பாவிக்கல, அது மச்சம் சுத்துக்கு யூஸ் பண்ணபடியாக மரக்கறி பாவிக்கல, ஊடன் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் ஊடன் ஸ்பூனாலே பாவிங்க, இல்லாட்டி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதால் மிக்ஸ் பண்ணுங்கள். இதுதான் கடைசியாக நான் உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் சோயா மீட் போடுறேன். சோயா மீட் போட்டால் ஒரு ரிச் டேஸ்ட் இருக்கும். இங்கே சின்ன ஆக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், எந்த பெரிய ஆக்களுக்கும் அது சோயா மீட்டுண்டா இன்னும் சரியாக க்ரேசி. சோயா மீட்லேயும் ஒரு கறி செப்ரேட்டாக வச்சுனா நீங்கள் ப்ரெட்டெல்லாம் வைக்கலாம், தண்ணியாக வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு கொடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியாக்கள் சாப்பிட்டு சமைச்சு முடிய சொல்லிச்சுன்னா அம்மா நல்லா இருக்கம்மாண்டு வந்து சொல்லிச்சுனேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி சின்ன ஆக்களுக்கோ பெரிய ஆக்களுக்கோ கொடுத்து பாருங்க, டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் போடுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.